சிவகுமார் சின்னத்தா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலு. நம்ம பார்க்க போகிறது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி எப்படி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது. ரெக்டாங்குலர் ஃபார்ம்லாம் இருந்தாலும் சரி, நான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அதாவது ஸ்கொயர் ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரேங்கை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், கன்சிஸ்டண்டாக இருந்து யூனிக் சொல்யூஷன் ஆன்சர் வரலாம், கன்சிஸ்டண்டாக இருந்து மினி சொல்யூஷன் ஆன்சர் வரலாம், இன்கன்சிஸ்டண்டாக இருக்கலாம். அப்படின்னா என்ன சொன்னால் சொல்யூஷனே இல்லாமல் இருக்கும். Gauss elimination method. This method can be applied even if the coefficient matrix is singular matrix and rectangular matrix. Singular matrix இருந்தாலும் rectangular matrix இருந்தாலும் இந்த coefficient matrix Gauss elimination method யூஸ் பண்ணி நம்மளால solution of a system of equation உடைய சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். நம்ம கொண்டு வரது ரோ எக்லான் ஃபார்முக்கு அந்த கணக்கை கொண்டு வரோம். அப்போ நம்ம ரோ எக்லான் ஃபார்ம் பேஸ் பண்ணி, அதாவது ரேங்கை பேஸ் பண்ணி எப்படி நம்ம கணக்கு போடுறதுன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம கடைசியா கொண்டு வர்றது ரோ மேட்ரிக்ஸ்ல ரோ எக்லான் ஃபார்முக்கு இந்த கணக்கை கொண்டு வரோம். இந்த கடைசியிலேருந்து கொண்டு போனோம்னா HZ ஈக்குவல் டு IA, அதுல இருந்து Z வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது YA, அதுக்கு அடுத்தது ZX, இந்த மூணையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு கணக்குக்கு சொல்யூஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் if and only if the rank of the matrix equal to the rank of the argument matrix, that is rank of A equal to rank of A, B க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா then it is unique solution ஆ இருக்கும். If there is a n unknowns என்னது x y ரெண்டு வேரியபிள் இருக்கு, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா rank of A rank of A, B equal to 2 இருக்கணும். then it is consistent ஆ இருக்கும், unique solution ஆ இருக்கும். இப்போ நம்ம rank of A equal to 3 இருக்கணும் அப்படின்னா x y z மூணு ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க. அப்ப மூணு ஈக்குவேஷன், மூணு வேரியபிள், மூணு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த அதோடைய ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பியும் 3ன்னு இருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷனா இருக்கும். ரேங்க் ஆஃப் ஏங்கிறது இந்த லாஸ்ட் காலத்தை விட்டுட்டு அதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ரேங்க் ஆஃப் ஏ கிடைக்கும். ரேங்க் ஆஃப் ஏ பிங்கிறது அந்த லாஸ்ட் காலத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ரேங்க் ஆஃப் ஏ பி கிடைக்கும். சப்போஸ் இது ரெண்டே ஈக்குவலா இருந்தா யூனிக் சொல்யூஷனா இருக்கும். இது ஏற்கனவே நம்ம போன இதுல பார்த்தது. ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பியும் ஈக்குவலா இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் இசட்க்கு ஈக்குவலா இருந்தா கன்சிஸ்டன்ட் வித் யூனிக் சொல்யூஷனா இருக்கும். ரோ எக்லான் ஃபார்ம், அதாவது 4 ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ், 4 ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க, 3 வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்ன்றத நம்ம பார்க்கிறோம். ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு, அது ரெண்டுக்கு ரேங்க் எப்படி இருக்கும், அந்த மேட்ரிக்ஸ் ரோ எக்லான் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3, ரேங்க் ஆஃப் ஏ பியும் 3. அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குங்கிறது இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் டு 3ன்னு இருந்தா கன்சிஸ்டன்ட் வித் யூனிக் சொல்யூஷன். 4 ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னா அது 3 இன்கன்சிஸ்டன்டா இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3, ரேங்க் ஆஃப் ஏ பி ஈக்குவல் டு 4. அப்ப ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பியும் நாட் ஈக்குவல் டு, therefore inconsistent with no solution. அப்ப ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3ங்கிறது ABC 0EF 00Hங்கிற அந்த மைனரை மட்டும் கன்சிடர் பண்ணி ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3ன்னு சொல்றோம். ரேங்க் ஆஃப் ஏ பிங்கிறது 4ங்கிறது இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ், அதுல 4 இருக்கு, 4 எலிமெண்ட் AEHJ, அது 4மே நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கிறதுனால அதோட ரேங்க் 4. அதனால இது ரெண்டும் ஈக்குவலா இல்லங்கிறதுனால இதுக்கு இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷனா இருக்கும். ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2ன்னு இருக்கிற மாதிரி இருக்கிற கணக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறோம். rank of A, B equal to ABCD 0EFG 000. அப்ப இந்த மாதிரி மேட்ரிக்ஸுக்கு கடைசி ரோ எக்லான் ஃபார்ம் இது மாதிரி இருந்துச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பியும் 2. ஸோ இதோட பேராமீட்டர் 1. அந்த பேராமீட்டர் 1ங்கிறது என்னன்னா Z equal to Kன்னு மட்டும் போட்டு எக்ஸ் ஒய்யோடைய வேல்யூவா கண்டுபிடிக்கணும். அப்ப இதோடைய ரேங்க் ஆஃப் ஏ AB0E அந்த மைனரை மட்டும் கன்சிடர் பண்றோம். அதோடைய ஆன்சர் டிட்டர்மினன்ட் வேல்யூ 2, determinant value not equal to 0, therefore rank 2. rank of A, B 2. இதே 4 வேரியபிள் 4 ஈக்குவேஷன் 3 வேரியபிள் கொடுத்தா அந்த மேட்ரிக்ஸ் ரோ எக்லான் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். அதோடைய rank of A, Bயும் rank of Aவும் therefore Z equal to K ன்னு பண்ணிட்டு போட்டு X, Y, Z in terms of K ல கண்டுபிடிக்கும். rank of A equal to 1ன்னு இருக்கிற மாதிரி இருந்தா இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் நம்பர்ஸா இருந்து மீதி இருக்கிற 2 ரோவும் 0வா இருந்துச்சுன்னா rank of A rank of A rank of A பியும் 1ன்னு இருக்கும். இன்கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷன் இருக்கும். பேராமீட்டர் 3 - 1
which is equal to 2. அதாவது ரெண்டு வேரியபிள்ல நம்ம k1 k2 ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா y equal to k1 z equal to k2 ன்னு போட்டு x equal to in terms of k1 k2 ல ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது 4 ஈக்குவேஷன் 3 வேரியபிள் x y z ஆனா 4 ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அதோட ரோ எக்கலான் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இதுக்கும் அதே மாதிரி y equal to k1 z equal to k2 போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். rank of a equal to 2, rank of a, b equal to 3 ன்னு இருந்தா எப்படி இருக்கும் ரோ எக்கலான் ஃபார்ம்? 4 ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா rank of a equal to 2, rank of a, b equal to 3 னா அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஒரு மைனர் a உடைய மைனர் ab0e அதோட rank 2, a, b உடைய மைனர் bcd efg 00i which is not equal to 0, therefore அதோட rank 3. அப்ப இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு inconsistent, no solution. Now Karnakaran sir will do some problems on rank of the matrix. Hello Tamil Nadu State Board students. இன்னைக்கு 12th standard நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise number 1.6. exercise number 1.6 ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா test for consistency and if possible solve using rank method. ரெண்டு क्वेश्चन உங்களுக்கு அங்க இருக்கும். test for consistency and if possible consistent இருந்தால் solve x கண்டுபிடிங்க, y கண்டுபிடிங்க, z கண்டுபிடிங்க. Method is very important. They are asking you a method called rank method. Before entering into rank method, you must know what is consistency. To know what is consistency, you must know about the planes. For example, there are 3 equations given. The first equation, second equation, third equation. 3 variables. A simultaneous equation in 3 variables represent a plane. Plane enna sir? Or paper madri, or cardboard madri, edha or atta mari kuda neenga nenichikalam. அப்ப x minus y plus 2z is equal to 2 in the cardboard மாதிரி நினைச்சுக்கீங்க. This is equation number 1. Second equation இது நினைச்சுக்கீங்க, ஒரு cardboard or plane. ஏன்னா it is a simultaneous equation, 3 variables. Again third equation இது base நினைச்சுக்கீங்க. So this is the first equation, this is the second equation and this is the third equation. In the first equation, second equation, third equation, மூணு பிளேன்ஸ் ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது, ஒரு பாயிண்ட்ல மீட் ஆயிருக்குது. இந்த மாதிரி மீட் ஆச்சுன்னா, இந்த மாதிரி தொட்டுட்டாலே இதுக்கு பேரு தான் கன்சிஸ்டன்ட். மூணு பிளேன்ஸும் ஒரு பாயிண்ட்ல டச் ஆச்சுன்னா இதுக்கு பேரு யூனிக் சொல்யூஷன். ஒரே ஒரு ஆன்சர், யூனிக், ஒன்லி ஒன் ஆன்சர், அதுக்கு பேரு கன்சிஸ்டன்ட். This is the first type of consistency. இப்போ consistency என்ற word தெரியணும்னா what is the meaning? Consistency means the planes meet at one point or the planes may meet at many points also. எப்படி சார் அது? For example, this is a notebook. See, this is one plane, first equation. This is another plane, second equation. This is the third plane, third equation. See, these planes meet at this point. These are the points. இந்த புள்ளி எல்லா இடத்துலயுமே இந்த மூணு பிளேனுமே ஜாயிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இதை கம் போட்டு ஒட்டி இருந்தேன்னா இந்த மூணு பிளேன்ஸும் மீட் ஆகிற இடம் பாத்தீங்கன்னா many points. இப்போ first plane, second plane and third plane meets at many points. அப்ப மீட்ஸ் என்ற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா கன்சிஸ்டன்ட், பட் நாட் ஒன் பாயிண்ட், மெனி பாயிண்ட்ஸ். அப்ப செகண்ட் டைப் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கன்சிஸ்டன்சி only one point. Example, this box, this is the corner point. This is the second example where the planes meet at many points, right? Then the third type is there. It is also consistency. You think over, this is a cardboard. This is the first equation. This is the second cardboard. This is the third cardboard. I am pasting this
இங்க கம் போட்டுட்டேன், இங்க கம் போட்டு இது மேல ஒட்டியாச்சு, அதுக்கப்புறம் இங்க கம் போட்டு இது மேல ஒட்டியாச்சு, மூணு பிளேனையும் பைண்ட் பண்ணிட்டேன், ஒன்னா ஒட்டிட்டேன். இப்போ மூணு பிளேன்ஸும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு டச் ஆயிட்டு இருக்குது. ஆனா எத்தனை பாயிண்ட்ஸ்ல டச் ஆயிருக்குது? இதுவும் மெனி பாயிண்ட்ஸ்ல டச் ஆயிருக்குது. இந்த மாதிரி பேஸ்டட் டுகெதர் ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல லை ஆயிடும். அதுவும் கன்சிஸ்டன்சி தான், ஆனா மீட்ஸ் அட் மெனி பாயிண்ட். இப்போ கன்சிஸ்டன்சிலே மூணு டைப் இருக்குது. அதனால சிங்கிள் பாயிண்டா மெனி பாயிண்ட்ஸா என்பதுதான் ரெண்டு கேட்டகரி. இப்போ மெனி பாயிண்ட்ஸ்ல ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னேன். ரெண்டுமே நோட் புக்ஸ் வச்சு நீங்க யோசனை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்ந்து ஒட்டி இருந்தா எப்படி இருக்கும், அல்லது இந்த மாதிரி பைண்டிங் பண்ணியிருந்தா இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கும், அப்ப எத்தனை பாயிண்ட்ஸ்ல மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் கன்சிஸ்டன்சி புரிஞ்சாதான் இந்த சம்மோடைய அழகு என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த சம்மோடைய பியூட்டியே இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. அப்போ கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்குமா சார்? கண்டிப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 floor பில்டிங் எடுத்துங்க. 3 floor பில்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோடைய சீலிங், செகண்ட் ஃப்ளோரோட சீலிங், தேர்ட் ஃப்ளோரோட சீலிங் மூணுமே பிளேன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சீலிங்கும் செகண்ட் ஃப்ளோரோட சீலிங்கும் தேர்ட் ஃப்ளோரோட சீலிங்கும் மீட் பண்ணக்கூடாது. பண்ணிச்சுன்னா பில்டிங் உடைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ மூணுமே பேரலலா இருக்கும். they will not meet together. அதனால அந்த மாதிரி பிளேன்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா inconsistent அல்லது not consistent. they have no solution. the planes which do not meet are called inconsistent. அப்போ I have taken a lot of time to explain consistency. ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து கன்சிஸ்டன்ட் நாம எழுதுனா நமக்கு புரியணும், பிளேன்ஸ் மீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்கன்சிஸ்டன்ட் எழுதுறாங்கன்னா does not meet ன்னு சொல்லணும். அப்ப இந்த கன்சிஸ்டன்சியும் இன்கன்சிஸ்டன்சியும் ரொம்ப அழகா நம்மளுடைய ரேங்க் மெத்தட் டீல் பண்ணுது. கிராமர்ஸ் ரூல், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், காஷியன் எலிமினேஷன் மெத்தட் எல்லாமே யூனிக் சொல்யூஷனுக்கு தான் செட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் டைப்புக்கு தான் செட் ஆகும். ஆனா இந்த ரேங்க் மெத்தட் ஆல் டைப் ஆஃப் சொல்யூஷனுக்கு செட் ஆகும். ஆன்சரே வரலனாலும் செட் ஆகும். How to do the rank method? A very simple way. Listen please. First எடுத்த உடனே அவன் கொடுத்த ஈக்குவேஷன்ஸ் மேட்ரிக்ஸ் ஸ்டைலுக்கு மாத்தணும். How to change this into matrix style? Write the coefficients 1, -1, 2, 2, 1, 4, 4, -1, 1. X coefficient, Y coefficient, Z coefficient எழுதியாச்சு. அதே மாதிரி X, Y, Z ஓட coefficients எழுதியாச்சு. Again X, Y, Z is equal to 2, 7 and 4. Name these equations. A, X is equal to B. This is the A matrix and this is the B matrix. You have to augment the two matrices. இந்த ரெண்டு matrix சேர்த்து எழுத போறேன். I am going to write A comma B. What is A comma B? The first matrix with the second matrix. 1, -1, 2, 2. Again 2, 1, 4, 7. Again 4, -1, 1, 4. ஒன்னு நம்ம மெத்தட் கூட போல I have converted the equations 10th standardல பார்த்த equations நம்ம 12th standardல மேட்ரிக்ஸ் ஸ்டைலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இது எந்த ஃபார்முலாஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. just you are splitting the equation. You are just splitting the equation. You are just splitted the equations into a matrix form. After completing this, you have to make this into a rank echelon form, a row echelon form, sorry. How to convert this into row echelon form? For this, you must know a concept called echelon form. What is the echelon form? Echelon form is nothing. You have to consider a principal diagonal, that is a main diagonal in a matrix, and the elements below the principal diagonal must be changed into zeros. For example, this element, this element, these elements can be converted into zeros. If you are doing successfully this type of elementary transformation, it is called row echelon form. A very comfortable number
for the starting one may be 1. இங்க 1 இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஈக்குவலன்ட் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 1 இல்லனா பிரச்சனை இல்ல. வேற எந்த நம்பர் இருந்தாலும் கொண்டு வரலாம். அத பத்தி ப்ராப்ளம் இல்ல. 1 இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்து செகண்ட் 0 வரணும். இங்கேயும் 0 என்ட்ரிஸ் வரணும். சார் இந்த டயகனல்ஸ்ல ஏதாவது 0 வந்தா அத பத்தி பிரச்சனை கிடையாது. அத பத்தி ப்ராப்ளம். இங்க 0 வந்து போச்சு, இங்க 0 அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா மெயின் டயகனல் கீழ இருக்குது எல்லாமே 0 கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேரு தான் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம். சார் புரியல சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நான் ஒன்னும் கிடைக்கல சார் எனக்கு. ஒண்ணு இல்ல. இப்ப பாருங்க, என்கிட்ட இது ஒரு சம் 1 - 1 2 2ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் என்கிட்ட இருக்கு. நான் என்ன செய்ய போறேன்னா சும்மா ஒரு டயகனல் ஒன்னு வரைய போறேன். டயகனல் 1 1 1 பக்கம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு 3x4ல இருக்கும். டயகனல் கரெக்டா வரைய முடியாது. இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். இப்போ என்னோட டார்கெட் இத 0 ஆக்கணும், இத 0 ஆக்கணும், இத 0 ஆக்கணும். அப்ப 2 4 -1 0 ஆக்கிட்டாலே எனக்கு எந்த ஃபார்ம் கிடைக்க ஆரம்பிச்சிருன்னா ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கிடைச்சிடும். சார் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் வச்சு என்ன சார் பண்ண போறீங்க? அப்பதான் நான் ரேங்க் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா ரோ ஈக்குவலன்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணா ஈஸியா ரேங்க் சொல்லிடலாம். அப்போ டு ஃபைண்ட் த ரேங்க் நான் என்ன செய்ய போறேன்னா இந்த சம்ம டோட்டலா கன்வெர்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி 1 0 0 மாத்த போறேன். எப்படி பண்ண போறோம்? இப்போ 2 0 ஆகலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த பிலோல இருக்கு பாருங்க, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த 2 0 ஆகலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். எப்பொழுதுமே இவனை 0 ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா R2ல இருக்கிறவன 0 ஆக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா R1 கிட்ட ஹெல்ப் கேட்கணும். அப்ப R1 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா இங்க 1 இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா ஹெல்ப் பண்ணிடுவான். அப்போ 1 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 0 வரும். இப்போ நான் என்ன செய்யலாம்னு முடிவு பண்றேன்னா I am going to disturb R2 because இந்த R2ல 0 வரணும். R2 முன்னாடியே பெரிய நம்பரா இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆனா R1 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2R1 அப்புறமேட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்க. R2 is equal to R2 minus 2R1. ஏன் சார் இந்த மாதிரி பண்றோம்? இந்த மாதிரி பண்ணாதான் இந்த இடம் 0 ஆகும். ரெண்டு பேரும் சேமா இருந்தா அப்படியே மைனஸ் பண்ணலாம். இங்க 2 அங்க 1 இருக்கிறதுனால 2 ஆல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்றோம். சரி சார், இங்க 4 இருக்கு, அப்ப எப்படி சார் இது 0 ஆகுறது? வெரி சிம்பிள். இங்க 1 இருக்குது, அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க. அவனை 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 ஆயிட போகுது. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 0 ஆயிட போகுது. அப்போ R3ல இருக்கிறவங்க 0 ஆக்குறதுக்கும் நம்ம திருப்பி R கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போறோம், R1 கிட்ட. அப்போ R3 டிஸ்டர்ப் பண்ண போறேன் is equal to R3 minus 4 times R1. 4 times R1. இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அப்ப இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணிட்டாலே இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் 0 ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி கொடுத்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரோஸ டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா இதுக்கு பேரு தான் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இங்க இருக்கிற நம்பர்ஸ் நீங்க என்ன ஒன்னாலும் செஞ்சுக்கலாம். R1 R2 R3 மாத்தி மாத்தி எப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். டார்கெட் இதை எப்படியாவது ஜீரோஸ் ஆக்கணும். எப்படி 0 ஆக்க போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், மேட்ரிக்ஸ் சுத்தமா மாறப்போது ஈக்குவல் போடக்கூடாது, ஈக்குவலன்ட் சிம்பிள் போடணும். R1ல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல. R1 அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 1 minus 1 2 2. R1 எதுவுமே நான் பண்ணல. ஏன்னா R1 பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. அவன் மெயின் டயகனல்ல கட் ஆயிடும். இவனை 0 ஆக்க போறேன். இதோ சொல்லிருக்கேன் பாருங்க. just copy R2. ரெஃபர் போறேன். I am going to just copy R2. R2 அப்படியே சொல்லுங்க பாப்போம். 2 1 4 7. எழுதிட்டோம் R2 2 times R1. R1 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். எழுதி வச்சிருக்கேன் பாருங்க R1. இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 minus 2 4 and 4. Subtract. Minus 0 it becomes plus 3. நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா தான் 0 வரும். சேம் சிம்பிளா இருந்தா 4 ஆயிடும். அதனால தான் சப்ட்ராக்ட் பண்றேன். அதனால தான் இங்க ரூல் சொல்லிருக்காங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சேம் சிம்பிள்ஸா இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணுங்க, டிஃபரண்ட் சிம்பிள்ஸா இருந்தா ஆட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ 1 plus 2 is 3. சப்ட்ராக்ட் பண்றேன். 0 7 minus 4 is 3. அப்போ இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு R2 என்ன கிடைக்கும்னா 0 3 0 3. ஓகேவா? நெக்ஸ்ட் R3 க்கு போலாமா?
R3 நான் ரூல் சொல்லிருக்கேன் பாருங்க. Copy down the R3. R3 அப்படியே காப்பி பண்ணுவோமா? 4 minus 1 1 4. அப்புறம் என்ன சொல்லிருக்கிறேன்? 4 times R1. 4 times R1. இதோருக்கு பாருங்க. 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. Just multiply by 4. 4 minus 4 8 8. செப்பரேட் பண்ணலாமா? செப்பரேட் பண்ணாதான் என்ன வரும் உங்களுக்கு? 0. நம்ம டார்கெட் எப்படியாவது 0 வர வைக்கிறது தானே. அப்ப 0 வந்துருச்சு. சிம்பிள் மாத்தி தானே பண்ணி ஆகணும். இப்போ 4 minus 1 என்ன ஆயிடும் உங்களுக்கு? +3. அப்புறம் இதை சிம்பிள் பண்ண போறேன் -7. இதையும் மைனஸ் பண்ண போறேன் -4. ஓகேவா? அப்ப அடுத்தது என்ன வருதுன்னா 0 3 -7 -4. வாவ், ரோ ஈக்குவலன் ஃபார்ம் நெருங்கி இருக்கிறோம். இதான் நம்மளோட பிரின்சிபல் டயகனல். பிரின்சிபல் டயகனல் கீழே இருக்கிறவங்கள மேக்ஸிமம் 0 ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம். 2 பேரை 0 ஆக்கியாச்சு. இன்னும் நமக்கு ஆசை இவனை எப்படியாவது போட்டு தள்ளணும், இவனை எப்படியாவது 0 ஆக்கணும். இவனையும் இவனையும் 0 ஆக்கிறதுக்கு யாரோட ஹெல்ப் கேட்டோம்? R1 ஓட ஹெல்ப் கேட்டோம். அப்போ இவனை 0 ஆக்கிறதுக்கு யாரோட ஹெல்ப் கேட்கணும்னா R2 ஓட ஹெல்ப் கேட்கணும். R2 ஹெல்ப் பண்ணுவான். R1 கிட்ட போக கூடாது. R1 கிட்ட போனீங்கன்னா இது நம்பரா மாறிடும். அப்புறம் நம்மளோட பர்பஸ் வேஸ்டா போயிடும். அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க. R2 R3 ல 0 ஆக்கிறதுக்கு R1 ல ஹெல்ப் கேட்ட மாதிரி இந்த எலிமெண்ட் 0 ஆக்கணும்னா R2 கிட்ட ஹெல்ப் கேட்கணும். we are very lucky. ரெண்டு நம்பரும் சேமா வந்து போச்சு. அப்போ ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரமா முடிய போகுது நமக்கு. அப்ப டைரக்டா மைனஸ் பண்ணாலே வா 0 ஆயிட போகுது. அப்ப என்ன செய்ய போறேன்னா அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ண போறேன்னா R3 சேஞ்ச் பண்ண போறேன். R3 is equal to R3 minus R2. நான் மல்டிப்ளைல எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே மைனஸ் பண்ணாலே 0 வந்துடும். அப்போ உங்களுடைய திறமை எப்படியாவது 0 ஆக்கணும்ன்ற ஒரு ஐடியா இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சம்ஸ் அப்படி நவுந்து போயிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய மெத்தட் இந்த இடத்துல இப்படிதான் செய்யணுமானா ரூல்லாம் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. எனக்கு தேவை இந்த 3 எலிமெண்ட் இது இது இது, அதாவது பிரின்சிபல் டயகனல் கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் 0 ஆக்கணும். ஆக்கும்பொழுது ஃப்ளூக்ல இதுவும் 0 ஆகலாம், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இதுவும் 0 ஆகலாம், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதனால எக்ஸ்ட்ரா ஏதாவது 0 வந்ததுன்னா நீங்க கவலைப்படாதீங்க. கேரம் போர்டுல நம்ம ஏதோ ஒரு காயின் போடும், இன்னொரு காயின் போய் விழும் பாருங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு 0 வரும். அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். டார்கெட் இந்த 3 பேர் தான். இப்போ R3 minus R2 போடலாமா நம்ம? அப்போ R3 minus R2 போட்டா என்ன நடக்க போகுது? R3, what is my R3? R3 அப்படியே எழுத போறேன் 0 3 minus 7 minus 4. What is my R2? What is my R2? 0 3 0 3. செப்பரேட் பண்ணலாமா? மைனஸ் 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 0 0 minus 7 minus 7. Am I right? அப்ப என்னோட நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பாருங்க, நெக்ஸ்ட் ஃபைனல் மேட்ரிக்ஸ் பாருங்க. 1 minus 1 2 2. நெக்ஸ்ட் 0 3 0 3. The last one is 0 0 minus 7 minus 7. இதான் என்னோட ஃபைனல் மேட்ரிக்ஸ். இது ஈக்குவலான் ஃபார்முக்கு வந்துடுச்சு அப்படின்னு நான் தைரியமா சொல்ல முடியும். எப்படி சார் சொல்ல முடியும்? பாருங்க, பிரின்சிபல் டயகனல் கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணியாச்சு? 0 ஆக்கியாச்சு. பிரின்சிபல் டயகனல் கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம 0 ஆக்கியாச்சு. அப்போ நம்ம தைரியமா சொல்லலாம் நம்ம எந்த ஃபார்முக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு, ஈக்குவலான் ஃபார்முக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லலாம். சரி சார், இதுக்கு அடுத்தது என்ன சார் செய்யறது? இப்ப என்னோட ஃபைனல் ஸ்டெப், என்னோட ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் ஈக்குவலான் ஃபார்ம் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் இது வந்திருக்கு. இது ஈக்குவலான் ஃபார்ம் வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிரின்சிபல் டயகனல் இருக்கிற கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0 ஆயிருக்கணும். ஃபைன். இப்ப என்ன செய்ய போறேன்னா ரேங்க் கண்டுபிடிக்க போறேன். சிம்பிள் ஆஃப் ரேங்க் இஸ் ரோ. நம்ம பிசிக்ஸ்ல யூஸ் பண்ற ரோ. ரேங்க் ஆஃப் A, B. என்ன சார் ரேங்க்? நல்லா கவனிச்சுங்க. இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாவே A, B. ஏன்னா A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் சேர்த்து போட்டதுனால இந்த ஃபுல் மேட்ரிக்ஸ்க்கு பேரு A கிடையாது,
B கிடையாது. A, B or A slash B ன்னு சொல்லுவாங்க. இது full matrix. இதோட rank என்னன்னு பார்க்க போறோம். First லைன்ல numbers full-ஆ இருக்குது. Second லைன்ல numbers இருக்குது. Third லைன்ல numbers இருக்குது. அதனால இதோட rank வந்து 3. என்ன சார் சொல்றீங்க? புரியல சார் எனக்கு. For example, இங்க 0 0 வந்துருச்சுன்னு வெச்சுப்போம். First லைன்ல நம்பர் இருக்கும், செகண்ட் லைன் நம்பர் இருக்கும், தேர்ட் லைன் நம்பர் இருக்காது. ஏன்னா இங்க 0 0 வந்துருச்சுன்னா அப்ப rank 2 தான். Number of non-zero rows என்னன்னு? Non-zero rows, 0 இல்லாத rows, 0 இல்லாத rows, 0 இல்லாத rows, அதெல்லாத்தையும் என்ன அதான் rank. 0 rows வந்ததுன்னா அதை விட்டுறணும். நம்ம கிட்ட 0 rows இல்ல, 2 தான் 0 இருக்குது, நம்பர் இருக்குது, ஆனா இது non-zero row தான். அப்ப number of non-zero rows represent the rank of A, B. அப்ப இங்கே நம்பர் இருந்தது, இங்கே நம்பர் இருந்தது, இங்கே நம்பர் இருந்தது, அதனால rank of A, B is 3. அதுக்கப்புறமேட்டு இந்த ஓரத்துல இருந்த நம்பர் இருக்கு பாருங்க 2 7 4. இதுதான் நம்மளுடைய B மேட்ரிக்ஸ். இங்க போட்டிருப்பீங்க B மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு. இத க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் கையால க்ளோஸ் பண்ணிட்டேன் பாருங்க. B மேட்ரிக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். உங்க கண்ணுக்கு என்ன தெரியுது? வெறும் A மேட்ரிக்ஸ் மட்டும் தான் தெரியும். இதுல எத்தனை லைன் நான் ஜீரோ ரோஸ் பாருங்க. பாருங்க எத்தனை லைன்ஸ் இருக்கு நான் ஜீரோ ரோஸ்? 1 2 3 நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 0 இருந்திருந்தால் ரேங்க் 2. 0 இல்ல, நம்பர் இருக்கு, அதனால அதோடைய ரேங்க்கும் 3. Rank of A is also 3. Rank of A, B. A, B ல non-zero rows 3 rows இருந்தது, அதனால 3 போட்டேன். B ய க்ளோஸ் பண்ணிடணும். உங்களுடைய கையாலையோ ஸ்கேலாலையோ க்ளோஸ் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா A மேட்ரிக்ஸ்லயும் 3 உயிரோட இருக்குது. அதனால rank of A is also 3. ஒரு பியூட்டிஃபுல் அசம்ஷன் நமக்கு இங்க வரப்போகுது. rank of A, B யும் rank of A வும் சேமா வந்துடுச்சுன்னா rank of A, B rank of A சேமா வந்துட்டா consistent. consistent என்றால் planes touch ஆகுது, planes touch ஆகுது, சேம். இதுவும் 3 இதுவும் 3 வந்தா சேம், ஈக்குவலா வந்தா கன்சிஸ்டன்ட். இங்க 3 வந்து இங்க 2 வந்துச்சுன்னு வச்சீங்க இன்கன்சிஸ்டன்ட், does not touch. இங்க 3 வந்துட்டு இங்க 1 வந்துச்சுன்னு வச்சீங்க இன்கன்சிஸ்டன்ட், does not touch. இங்க 3 வந்தா இங்க 3 வரணும், இங்க 2 வந்தா இங்க 2 வரணும், இங்க 1 வந்தா இங்க 1 வரணும். அப்படி வந்தாதான் அதுக்கு பேரு கன்சிஸ்டன்ட். Wow, we have checked, we have tested using the rank method. rank methodல போட்டு தான் நம்ம கன்சிஸ்டன்சி வந்திருக்கிறோம். இதோ rank என்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டோம் பாருங்க. அதனால இதுக்கு பேர் rank method நம்ம சொல்றோம். இப்ப rank of A வும் rank of A, B யும் சேம் ஈக்குவலா வரணும். 3 னா 3 வரணும், 2 னா 2 வரணும், 1 னா 1 வரணும். அப்பதான் இந்த வேர்ட் எழுத முடியும் கன்சிஸ்டன்ட். அதுல சில வித்தியாசங்கள் இருக்கு. நான் 3 எக்ஸாம்பிள் சொன்னேன். touch at one point, touch at many points, அதாவது infinite points சொல்லுவாங்க. அது எப்ப சார்? 3 வந்துருச்சுன்னா rank of A, B யும் rank of A வும் 3 வந்துருச்சுன்னா நம்ம கிட்ட எத்தனை unknowns இருக்குது? 1 2 3. இதுவும் 3. number of unknowns number of rankக்கும் சேமா வந்துருச்சுன்னா நான் சொன்ன first example என்னது? only 1 pointல டச் ஆகும். இதுதான் இந்த சம்மோடைய எக்ஸாம்பிள். 1 pointல டச் ஆனாதான் நம்மளுக்கு ரேங்க் 3 வரும். 2 வந்தாலோ 1 வந்துட்டாலோ many points. அதனால இந்த சம்முக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்ல நம்ம 1 பாயிண்ட்ல டச் ஆன மாதிரி இதுல ஒரே ஒரு ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. rank of A, B யும் rank of A யும் சேமா வந்தா கன்சிஸ்டன்ட். இங்க 3 வந்துட்டு இங்க 2 வந்தா இன்கன்சிஸ்டன்ட். அப்ப சேமா வந்துருச்சு கன்சிஸ்டன்ட். வா, கன்சிஸ்டன்ட் வேலை முடிஞ்சு போச்சு. எத்தனை ஆன்சர் வரப்போகுது? only one answer. consistent. unique solution.
என்ன ஆன்சர் வரப்போகுது? யூனிக் சொல்யூஷன். ஒன்லி ஒன் ஆன்சர் தான் வரப்போகுது. அதையும் சொல்லிடுறேன், ஒன்லி ஒன் ஆன்சர் தான் வரப்போகுது. எப்படி அந்த ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர்றது? அப்ப அந்த ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரதுக்கு இன்னும் ஒரு 2 ஸ்டெப்ஸ் இருக்கு நமக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரேங்க திருப்பி நம்ம பிரேக் பண்ண போறோம். ஆஃப்டர் ப்ரூவிங் it is consistent, and what type of answer? Only one answer, unique solution. We have to find the answer. What is the answer? The last process is very simple. Finally கிடைச்சது பாருங்க, நம்ம ரேங்க் போட்டோம் பாருங்க, அந்த ஈக்குவலன்ட் ஃபார்ம் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸை கூட்டிட்டு வரணும். அந்த மேட்ரிக்ஸை கூட்டிட்டு வந்து 1 -1 2 0 3 0 0 0 -7 x y z is equal to 2 3 -7. நம்ம பழச ஆரம்பிச்சோம் பாருங்க, சம் ஸ்டார்டிங்ல அதே ஸ்டைல் கொண்டு வந்துட்டோம். என்ன, முன்னாடி நல்லா இருந்த மேட்ரிக்ஸ கொஞ்சம் சேதாரமாக்கிட்டோம், 0 ஆக்கி இருக்கிறோம். அதுக்கு பேரு எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். ஆஃப்டர் டூயிங் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் தான் ரேங்க் கண்டுபிடிக்க முடியும். ரேங்க் கண்டுபிடிச்சாதான் அது கன்சிஸ்டன்ட் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஃபைனல் மேட்ரிக்ஸ் கிடைச்சது பாருங்க, அதுல இருந்து நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். You have to just multiply at last row into last column. 0 into x 0, 0 into y 0, -7 into z equal to the last number. ஏன்னா இங்க last row multiply பண்ணிருக்கோம். equal to -7, minus minus cancel ஆயிடும். z equal to 7/7. Answer is 1. Next, in the row into in the column, 0 into x 0, 3 into y 3y, 0 into z 0 ஆயிடுச்சு. சில சமயத்துல இங்க 5 இருக்கலாம், 5 into z போட்டு z ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரியும் வரும். அப்போ 3y is equal to second line 3. So y is equal to 3/3. Answer is 1. The last stage is first one. 1 into x, x minus 1 into y, minus y, plus 2 into z, 2z is equal to the first number 2. X minus y is ready 1, plus 2 into z is ready 1 is equal to 2. So x minus 1 plus 2 is equal to 2. 2 cancel out. Minus 1 on the பக்கம் அனுப்புங்க. X is equal to plus 1. Therefore, my solution is 1, 1. This is my solution. அப்போ finally நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த 3 பிளேன்ஸும் டச் ஆச்சா இல்லையா அப்படின்றத யாரு கண்டுபிடிச்சு சொன்னா, this equal symbol டச் ஆச்சு அப்படின்றது இந்த ஈக்குவல் சிம்பிள் கன்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த 3 என்ற நம்பர் இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும். இந்த பாருங்க, ஒரே ஒரு ஆன்சர் தான் 1, 1, ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும் அப்படின்றது இந்த 3 சொல்லுச்சு. சால்வ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் எங்க டச் ஆச்சுன்னு புரிஞ்சிச்சு உங்களுக்கு. இந்த பாயிண்ட் டச் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், 1, 1. Hello 12th standard students. Tamil Nadu state syllabus la exercise number 1.6 la நம்ம என்ன பார்க்க போறோம்னா, test for consistency and if possible solve the equation using the rank method. consistency check பண்ணனும், rank method யூஸ் பண்ணி இதோட ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். What is the meaning of consistency? Planes, இது ஒரு plane, இது ஒரு plane, இது ஒரு plane. If the plane meets அப்படினா consistency. If does not meets na it is inconsistent. அப்போ plane meet ஆகுதான் first முடிவு பண்ணணும். We have to check in the plane meet ஆகுதான் செக் பண்ணிட்டு consistent ன்னு prove பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். But what is the rank method? Stage number 1. First அவங்க ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ் மேட்ரிக்ஸ் ஸ்டைல்ல எழுத போறேன். 3 1 1 1 minus 3 2 7 minus 1 4 x y z is equal to 2 1 5. இதுக்கு பேர் வைக்கணும் a
X is equal to B. இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் A, இந்த மேட்ரிக்ஸ் பேர் B. அதுக்கு அடுத்தது ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும், ரெண்டு மேட்ரிக்ஸையும் சேர்க்கணும். இதுக்கு பேர் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 3 1 1 1 minus 3 2 7 minus 1 4 கூட யார சேர்த்ததுன்னா 2 1 5. இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கொண்டு வந்தது. அப்ப ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, மேட்ரிக்ஸ் ஸ்டைலுக்கு வாங்க, மேட்ரிக்ஸ் ஸ்டைல்ல இருந்து அந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு மாத்தி இருக்கு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா இதே ஈக்குவேஷன் தான் வரப்போகுது. அப்போ 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிருப்போம். அதே மாடல் தான், ஆனா மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போட போறோம், ரேங்க் மாடல் யூஸ் பண்ண போறோம். வாட் இஸ் a ரேங்க் மாடல்ன்றத பார்க்க போறோம். ஓகே, சரி. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா இத ரேங்கா மாத்தணும். இத ரேங்க் மாடலுக்கு மாத்தணும், ரேங்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இத ஈக்குவலான் ஸ்டைலுக்கு மாத்தணும். ஈக்குவலான் ஃபார்ம்னா என்ன சார் அர்த்தம்? ரோ ஈக்குவலான் ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பிரின்சிபல் டயகனல் சொல்லுவாங்க. இந்த மேட்ரிக்ஸ் இது பிரின்சிபல் டயகனல், இது கீழே இருக்கிறதெல்லாம் ஜீரோ ஆகணும். ஜீரோ ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஈக்குவலான் ஃபார்ம். அப்ப ஈக்குவலான் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு இது கீழே இருக்கிறது ஜீரோ ஆகிறதுக்கு ஸ்டார்டிங் நம்பர் 1 இருந்தா நல்லா இருக்கும். ஸ்டார்டிங் நம்பர் 1 இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் போறதுக்கு. எங்கேயாவது 1 இருந்தா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்ப R2ல இருக்குது, அப்ப நான் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சம் போட போறேன். அப்ப என்னுடைய ஒர்க் வந்து ரேங்க் மெத்தட் கண்டுபிடிக்கணும். ரேங்க் மெத்தடுக்கு எனக்கு என்ன ஃபார்ம் வேணும்? ஈக்குவலான் ஃபார்ம் வேணும். ஈக்குவலான் ஃபார்ம் என்றால் இந்த ஸ்டைல் இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க. 1 0 0 0. இங்க 1 இருந்தா நல்லது, 1 இல்லாம இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 5 கூட இருக்கலாம், 6 கூட இருக்கலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா கீழே ஜீரோஸ் கொண்டு வர மாதிரி ட்ரை பண்ண போறோம். அப்ப ஈக்குவலான் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னா R1 இன்டர்சேஞ்ச் வித் R2, R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போறேன். அப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு என்ன வரப்போகுதுன்னா இந்த R1 உடைய இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால R1 உடைய எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். R2ல இருக்கிறது கீழே போயிடும். அப்ப 3 1 1 2 R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு 7 minus 1 4 5. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணிருக்கோம்? ஸ்டார்டிங்ல 1 வர வச்சிருக்கோம். ஏன் சார் ஸ்டார்டிங்ல 3 இருக்க கூடாதா? இருக்கலாம். அதை வச்சு கூட நீங்க ஈக்குவலான் ஃபார்ம் கொண்டு வரலாம். ஆனா 1 இருந்தா ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும் இதை 0 ஆக்குறதுக்கு. இப்ப நான் 3 0 ஆக்கலாம் முடிவு பண்ணிருக்கிறேன். எப்போதுமே 3 0 ஆக்கணும், 7 0 ஆக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவங்க கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். யாருக்கிட்ட? 1 கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். இவன் உடனே ஹெல்ப் பண்ணுவான் இவங்க ரெண்டு பேரும் 0 ஆக்குறதுக்கு. அப்ப 3 போய் 1 கிட்ட ஹெல்ப் கேட்கறான். 1 ரொம்ப சின்னதா இருக்குன்னா இவன் 0 ஆக்க முடியாது. ஆனா 3 மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சீங்களேன், இவன் 0 ஆக்கிடுவான். அப்ப என்ன செய்யப்பான்னு பாருங்க. R2 is equal to R2 minus 3R1. 3 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிடுறேன். R3 is equal to R3 minus 7R1. அப்போ இத 7 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணா இது 0 ஆயிடும். அப்ப நான் இங்க ரஃப் ஒர்க்ல போய் போறேன் பாருங்க உங்களுக்கு. What is my R2? What is my R2? இதோ பாருங்க. 3 1 1 2. What is my 3R1? ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 minus 9 6 and 3. சப்ட்ராக்ட் பண்ணனும். 3 minus 3 0. 1 plus 9 10. 1 minus 6 minus 5. 2 minus 3 minus 1. கரெக்டா பாருங்க. 10 minus 5 minus 1. அடுத்த லைன் தான் வரப்போகுதுன்னா 1 minus 3 2 1 0 10 minus 5 minus 1. அடுத்து இதை பண்ண போறேன். இந்த ரஃப்ல போய் R3. What is my R3? 7 minus 1 4 5. What is 7R1? இது ஃபுல்லா 7 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 7R1 7R1 7 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 7 minus 21. 7 2s are 14 and 7 1s are 7. Subtract பண்ணனும். அப்ப இது 0 ஆயிடும். 21 ல 1 போச்சுனா plus 20. minus 14 ல 4 போச்சுனா உங்களுக்கு minus 10. 5 ல 7 போச்சுனா minus 2. அப்ப your answer will be 0 20 minus 10 and minus 2. Right? இதான் நம்மளோட பிரின்சிபல் டயகனல். பிரின்சிபல் டயகனல் கீழே எல்லாமே 0 ஆகணும். ரெண்டு பேர் ஆயிட்டான். இன்னும் ஒருத்தன் தான் பேலன்ஸ். யார் பேலன்ஸ்?
20 தான் பேலன்ஸ். இவன் எப்படியாவது என்ன ஆக்கணும் 0 ஆக்கணும். அப்ப யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் 10 கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். இவங்க ரெண்டு பேரும் 0 ஆக்கிறதுக்கு R1 கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். இவங்க 0 ஆக்கிறதுக்கு இந்த நம்பர் 0 ஆக்கிறதுக்கு R2 கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். அப்ப எப்படி சார் 0 ஆக்குறது 20 இங்க 10 டேபிள்ஸ் 20 வரும். அதனால ஈஸியா 0 ஆக்கிடலாம். R3 is equal to R3 minus 2 times R2. இது 12 மல்டிப்ளை பண்ணா 20 வந்துரும். அங்க ரஃப் ஒர்க்ல போறோம் பாருங்க. What is my R3? 0 20 minus 10 minus 2. 2 times R2. 2 times R2. இது ஃபுல்லா 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 0 20 minus 10 and minus 2. கரெக்டா பாருங்க. ஃபுல்லா எதால மல்டிப்ளை பண்ணிருக்கேன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன் 20 10 minus 2. இப்ப செப்பரேட் பண்ணலாமா இருந்தா செப்பரேட் பண்ணா என்ன நடக்கும் பாருங்க. மைனஸ் மைனஸ் பிளஸ் and மைனஸ். அப்போ இது 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும், இதுவும் உங்களுக்கு 0 ஆயிடும். இதான் லாஸ்ட் ஸ்டேஜ். அப்போ அதுக்கு அடுத்த கட்டம் நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்குதுன்னா the last stage 1 minus 3 2 1 0 10 minus 5 minus 1 0 0 0 0. இதான் லாஸ்ட் ஸ்டேஜ். This is called A comma B. இப்ப rank of A comma B கண்டுபிடிக்க போறேன். Rank of A comma B. What is rank of A comma B? A comma B யோட rank என்றால் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு எண்ணணும். இத பாருங்க, இது ஃபுல்லா 0 ரோ. இதை எண்ணக்கூடாது, நான் ஜீரோ ரோஸ் தான் எண்ணணும். அப்போ 1 2 நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இஸ் 2. அதனால rank of A comma B is 2. இது ஃபுல்லா A comma B. அதுக்கப்புறம் B யை க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா இந்த எலிமெண்ட் ஃபுல்லா B, இந்த கார்னர் ஃபுல்லாவே B. அதனால B எலிமெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வெறும் A தான் இருக்கும். இதோட ரேங்க் கண்டுபிடிக்கணும். இதையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஜீரோ ரோ சொல்லணும். இதுவும் நான் ஜீரோ ரோ, இங்க நம்பர்லாம் இருக்குது நான் ஜீரோ ரோ. திஸ் இஸ் 0 ரோ. இது என்ன கூட அப்ப இதோட ரேங்க் பாத்தீங்கன்னா 2. இதோட ரேங்க் 2. ரேங்க் ஆஃப் A is equal to 2. இப்ப ரேங்க் ஆஃப் A comma B எத்தனையான்ற நான் ஜீரோ ரோ 2 க்ளோஸ் பண்ணிட்டேனால 2. அதனால ரேங்க் ஆஃப் A comma B is also 2. ரேங்க் ஆஃப் A is also 2. அப்போ இங்க 3 3 ன்னு வந்தாதான் யூனிக் சொல்யூஷன். இங்க 2 2 வந்ததுன்னா மெனி சொல்யூஷன்ஸ் அல்லது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, இங்க 3 3 வந்ததுன்னா யூனிக் சொல்யூஷன் அல்லது ஒன் சொல்யூஷன் தான் வரும். இங்க 2 2 வந்துட்டாலோ 1 1 வந்துட்டாலோ உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் தான், ஆனா மெனி சொல்யூஷன்ஸ் வரும். அப்ப எப்போ கன்சிஸ்டன்ட்னா சேம் சேமா வந்தாதான் கன்சிஸ்டன்ட். rank of A comma B is equal to rank of A, சேம், அப்பதான் கன்சிஸ்டன்ட். சார் இங்க 3 இங்க 2 இன்கன்சிஸ்டன்ட், ஆன்சர் வராது. இங்க 3 இங்க 1 இன்கன்சிஸ்டன்ட். நம்பர்ஸ் டிஃபரண்டா வந்தா ஆன்சர் வராது, இன்கன்சிஸ்டன்ட், ஆன்சர் வராது. ஆன்சர் சேமா வந்தா கன்சிஸ்டன்ட். அப்ப நமக்கு 2 வந்திருக்குது. 2 வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், நம்ம கிட்ட 3 பேர் கண்டுபிடிக்கணும், x y z. ஆனா அங்க 3 வராம 2 தான் வந்திருக்குது, லெஸ் தென் அன்னோன்ஸ் வந்திருக்குது. அதனால இது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். திஸ் இஸ் லெஸ் தென் n. n என்ன நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 பேர். இங்க 3 வரணும், ஆனா வரல, 2 தான் வந்திருக்குது. அதனால இதை இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்போ 3 3 வந்தா யூனிக் சொல்யூஷன் அல்லது ஒன் சொல்யூஷன். 2 2 வந்தாலோ 1 1 வந்தாலோ it is less than 3. அதனால it is infinitely many solution. Therefore the sum is consistent and has infinitely many solution. Many solutions. ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம். டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி முடிச்சிட்டோம். ஏன் இது கன்சிஸ்டன்ட்? 2 2 3 3 வந்தாலும் கன்சிஸ்டன்ட் தான், 1 1 வந்தாலும் கன்சிஸ்டன்ட் தான். அதுவே 3 2 மாறி வந்தா இன்கன்சிஸ்டன்ட். இப்போ ஆன்சர் எப்படி போறதுன்றத நம்ம பார்க்க போறோம். How to find the solution. இப்போ இதான் நம்மளோட அடுத்த கட்டம்.
இதான் நம்மளுடைய ஃபைனல் மேட்ரிக்ஸ். இது வந்து பாருங்க 1 - 3 2 இதான் நம்மளுடைய ஃபைனல் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் பழைய ஸ்டைலுக்கு பிரேக் பண்ணணும். பழைய ஸ்டைலுக்கு எப்படி சார் பிரேக் பண்றது? இதோ இந்த மாதிரி 1 - 3 2 0 10 -5 0 0 0 xyz is equal to 1 - 1 0 இந்த மாதிரி பிரேக் பண்ணிடணும். லாஸ்ட் ரோவையும் லாஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணா எதுவுமே வராது. ஏன்னா இதான் z வர ஆன்சர். இங்கதான் y வரும், இங்கதான் x வரும் நமக்கு. ஏன்னா பேக் சப்ஸ்டிடியூஷன்ல இங்க 0வையும் இதையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 into x 0 ஆயிடும், 0 into y 0 ஆயிடும், 0 into z 0 ஆயிடும். z ஓட வேல்யூ வராது. இங்க 2 வந்துடுச்சு அப்படின்னா ஒரு வேரியபிள் வராது. இங்க 1 வந்துடுச்சு அப்படின்னா 2 வேரியபிள் வராது. இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்சர் குறையுதோ, இங்க 3 தான் வரணும் சட்டப்படி, 3 வராம 2 வருது, 1 குறைஞ்சு போச்சா ஒரு வேரியபிள் காணாம போயிடும். இங்க 1 தான் வந்திருக்குது, 2 வேரியபிள் காணாம போயிடும். அப்போ இங்க நம்பர்ஸ் ரேங்க் குறைய குறைய அதோட வேரியபிள்ஸ் என்ன இருக்கும், குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன் சார் இது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்றீங்களே, இதுக்கு ஆன்சர் 2 வந்திருக்குது, இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் a plane, this is another plane, this is another plane. இந்த மூணு பிளேனுமே இன்டர்செக்ட் ஆகிருக்குது. மூணு பிளேன்ஸுமே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், மீட்டிங் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த மூணு பிளேன்ஸ் இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ்ல ஜாயின் ஆயிருக்கு பாருங்க. இந்த பேப்பர் கிளியர், ஏன்னா இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ்ல அது பைண்ட் ஆயிருக்குது. அதனாலதான் இது கிளியர். இந்த மூணு பிளேன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் இது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இந்த டைப் இந்த சம். அதாவது இது ஒரு ஆன்சர் வராது, நிறைய ஆன்சர்ஸ் வரும். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் இதுல வராது. யார் வரல? இசட் வராது. ஏன்னா லாஸ்ட் லைன், ஏன்னா இசட்டோட ஆன்சர் இங்க இருக்கும். இப்ப லாஸ்ட் ஆன்சர் வராது உங்களுக்கு, ஏன்னா லாஸ்ட் ரோவை லாஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணா எல்லாமே 0 ஆயிடும். அதனால let z is equal to k belongs to real number. அப்ப z வராதுன்னு உடனே அது விட்டுறவும் முடியாது. ஏன்னா சொல்யூஷன்னா x வரணும், y வரணும், z வரணும். z வரலைன்னு ஃபீல் பண்ணி விட்டு போயிடுவாரு. அதை ஒரு வேரியபிளா அசைன் பண்ணிடுறேன் k. ஆஃப்டர் தட் செகண்ட் ரோ மல்டிப்ளை பண்ண போறேன். 0 into x 0, 10 into y 10y, minus 5 into z minus 5z is equal to -1. செகண்ட் ரோவையும் காலமையும் மல்டிப்ளை பண்றேன். இப்பதான் ஜஸ்ட் z க்கு அசைன் பண்ணேன். என்ன ஆன்சர்? k. அதுக்கு வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 10y minus 5k is equal to -1. minus 5k அந்த பக்கம் அனுப்ப போறேன். அப்ப என்ன வரும் பாருங்க, 10y is equal to plus 5k minus 1 அந்த பக்கம் அனுப்பிட்டேன். y is equal to 5k minus 1 by 10. இதான் யாரோட ஆன்சர்? y ஓட ஆன்சர். லாஸ்ட் ரோ பேக்ல இருந்து தான் போனோம் நம்ம. அப்பதான் உங்களுக்கு x வேல்யூ வரும். ஃபர்ஸ்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம் 1 into x x minus 3 into y, last 2 into z is equal to 1. இப்ப கண்டுபிடிச்சாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். என்னென்ன சார் கண்டுபிடிச்சோம்? x minus 3 into y இப்பதான் கண்டுபிடிச்சோம். இந்த வரைக்கும் பாருங்க, 5k minus 1 by 10 plus 2 into k is equal to 1. x minus 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். 3 5s are 15k minus into minus plus 3 by 10 plus 2k plus 2k is equal to 1. எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். x is equal to இந்த பார்ட்டி அப்படியே அந்த பக்கம் எடுத்துன்னு போறேன், அல்லது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு கூட எடுத்துன்னு போலாம். எப்படி வேணாலும் செய்யலாம் நீங்க. minus 15k plus 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது 20k ஆயிடும்.
இங்க இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது 10x ஆயிடும். இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது 10 ஆயிடும். என்ன பண்ணிருக்கேன்? ஃபுல்லா 10 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அப்படி செஞ்சாலும் செய்யலாம். அல்லது இதை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பக்கம் கொண்டு போலாம். எது வேணா நீங்க சிம்பிளை பண்ணிட்டு யாரை கண்டுபிடிச்சா போதும், எனக்கு x ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சா போதும். Therefore, finally, our x ஓட வேல்யூ. You can simplify this in any method. நான் கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா 10 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்ப 10x இது அப்படியே வந்துரும் plus 20k is equal to 10. அப்புறம் k எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். Therefore, solution is 7 minus 5k, 5k minus 1 is comma k, where k belongs to real number மறக்காம போடணும். அப்போ இன்னைக்கு நம்ம போட்ட சம்ல நமக்கு rank of a, b 2 வந்தது. rank of a 2 வந்தது. அதனால ஒரு வேரியபிள் காணாம போயிடுச்சு. யாரு? z. நீங்க எக்ஸாம்ல போடும் போதோ அல்லது வீட்டை பிராக்டிஸ் பண்ணும் போதோ உங்களுக்கு rank of a, b 1 வரலாம். rank of a 1 வரலாம். 1 வந்ததுன்னா ரெண்டு வேரியபிள் காணாம போயிடும். x இருக்கும், z காணாம போயிடும், y காணாம போயிடும். அப்ப அந்த மாதிரி சம்ல என்ன பண்ணணும்னா z is equal to k1, y is equal to k2. ரெண்டுமே வேரியபிள்ஸ், புது புது வேரியபிள்னா நேம் வச்சுக்க வேண்டியதுதான். k1 k2 தான் போடணும் அவசியம் கிடையாது. s போடலாம், t போடலாம், உங்க இஷ்டம், எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ ரேங்க் குறைய குறைய வேரியபிள்ஸ் அதிகமாகிட்டே வரும். அப்போ 3 வந்ததுன்னா வேரியபிள்ஸே வராது. 2 வந்தா ஒரே ஒரு வேரியபிள் k வரும். இதுவே ரேங்க் 1 வந்ததுன்னா 2 வேரியபிள்ஸ் வரும். யார் யாரு? k1 k2. அப்போ ரெண்டு லைன் இருக்காது அதுல. அப்போ x ஈஸியா கண்டுபிடிக்க முடிச்சிடலாம். மறக்காம இதுல k belongs to real numbers போடணும். Thank you. இப்போ நம்ம ஒரு பேப்பர்ல யூனிக் சொல்யூஷன் எப்படி இருக்கும், இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்கும், நோ சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இது 2 பேப்பர் இருக்கு. இது 2 பேப்பரும் எங்கேயும் வெட்டிக்கல அப்படின்றப்ப இதுக்கு நோ சொல்யூஷன். சப்போஸ் இந்த பேப்பரை நான் ஒரு மடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு பிளேனு, இது ஒரு பிளேனு. இந்த 2 பிளேனும் நிறைய இடத்துல வெட்டுது. அதனால இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் இதுல இருக்கு. சப்போஸ் இது மாதிரி மடிச்சோம் அப்படின்னா இது ஒரு பிளேனு, இது ஒரு பிளேனு, இது ஒரு பிளேனு, இது ஒரு பிளேனு. இந்த 3 பிளேனும் ஒரு இடத்துல வெட்டுது. யூனிக் சொல்யூஷன். ஸோ ஒரு பேப்பர்லேருந்தே நம்மளால இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எப்படி இருக்கும், யூனிக் சொல்யூஷன் எங்கே இருக்கும், சொல்யூஷனே இல்லாமல் இருக்கிறது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்.